ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ்க்கு கார்ப்பரேட் அண்டு இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 10 அக்டோபர் 2025 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30 அக்டோபர் 2025ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேலும் இந்த டேபிள் வந்து கிளியராக பார்த்துக்குங்க. ஒரு 5 கேட்டகரி பொசிஷன் சொல்லியிருக்காங்க. என்ன பொசிஷனு, என்ன கிரேட் ஸ்கேலில் வருது, எவ்வளோ வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஏஜ் லிமிட்டு, மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கல்வி தகுதி என்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? டோட்டலாக ஒரு 5 கேட்டகரி போஸ்ட்டுக்கு வந்து 50 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் வந்து மாறும். 25லேருந்து 30, 28லேருந்து 35ன்னு சொல்லிட்டு 32, 40, 32லேருந்து 42ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் இந்த ஏஜ் லிமிட்லாம் மாறுது. நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஆனால் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் காமனாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஆப்ஷன் தான். சரிங்களா? நீங்கள் யூஜி டிகிரி வந்து எந்த டிசிப்ளினில் வேணால் முடிச்சிருக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். ஆனால் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும். அதாவது ஃபினான்ஸ் இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? யூஜியில் ஏதாவது ஒரு டிகிரி ஓகே, ப்ளஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் பிஜி டிப்ளமோ படிச்சிருக்கணும். என்ன ஸ்பெஷலிஸ்ட்னா ஃபினான்ஸ் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக. ஓகேங்களா? அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ சார்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கணும், சிஎம்ஏ, சிஎஸ், சிஎஃப்ஏன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் போஸ்டிங் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் மாறுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து மாறும். சரிங்களா? ஸோ அந்த டேபிள் கிளியராக ஃபஸ்ட் வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பொசிஷனுக்கும் வந்து பாருங்கள், இந்த வேகன்சி வந்து கம்யூனிட்டி வைஸ்டாக. ஓகேங்களா? கம்யூனிட்டி வைஸாக வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து வேகன்சி எது இல்லை கிளியராக இங்கே சொல்லியிருக்காங்க. எல்லாம் 0 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டேபிள் ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்துக்குங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏதாவது வேகன்சி இருக்கா, நீங்கள் என்ன கோட்டாக்கு வந்து நீங்கள் காம்ப்ளீட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க. அதே போல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அப்புறம் மேலும் பிடபிள்யூடி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ் மேன், 1984 லேக்ஸ் அஃபெக்ட் ஆன ஃபேமிலி பர்சன்ஸ்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக டேபிள் வந்து பார்த்துக்குங்க உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்புறம் உமன் கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து பாருங்கள் 175 ரூபா. ஓகேங்களா? ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா? போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனி பிளேஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரேட் ஸ்கேலுக்கும் எவ்வளோ பேசிக் பே, அப்புறம் மந்த்லி கிராஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டேபிள் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில முக்கியமான விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரி பற்றி, அதுக்கப்புறம் ப்ராபேஷன் பீரியட், சர்வீஸ் பாண்ட் பீரியட் பற்றி சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு, சைக்ரோமெட்ரிக் டெஸ்ட்டு, அப்புறம் வேறு ஏதாவது டெஸ்ட்டு அது வந்து பேங்க் வந்து டிசைட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிடி, இன்டர்வியூ அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் அந்த எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக ஒரு 4 டாப்பிக்கு 150 கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 225 மார்க் சொல்லியிருக்காங்க. 150 கொஷின் 225 மார்க். ஓகேங்களா? ஸோ 150 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமு. பை லாங்குவேஜ், அதாவது இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 வெர்ஷனில் தான் கொஷின் பேப்பரே செட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் தவிர மற்ற எல்லா டாப்பிக்கும் இங்கிலீஷ், ஹிந்தியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு எக்ஸாம் சென்டர் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டு தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோட் தான். லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கைட்லைன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் டு டைம் வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும்
என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு அன்னெக்சர் 1ல் இருக்கும், தெளிவாக செக் பண்ணிக்கலாம். அன்னெக்சர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இங்கே பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் சில சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா வந்து அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30 அக்டோபர் 2025. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கிளியராக பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சுன்னா, மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.